ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. பரியரும் பெருமாள் திரைப்படத்துல பரியனாக தான் தன்னுடைய திரைப்பயணத்தை மாரி செல்வராஜ் தொடங்கினதான் நாமெல்லாம் எண்ணிட்டு இருந்தோம். ஆனா அப்படி கிடையாது. வாழை என்ற திரைப்படத்தின் மூலமா தான் என்னோட திரைப்பயணத்தை நான் தொடங்கி இருக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ். இயக்குனர் மாரி செல்வராஜுடைய இயக்கத்திலேயே இருக்கக்கூடிய வாழை திரைப்படம். இந்த திரைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜுடைய சுயசரிதை, அவருடைய பள்ளி காலத்தில் அவருக்கு நடந்தது, அவர் பார்த்தது, அவர் கேள்விப்பட்டது எல்லாத்தையும் வச்சு தன்னுடைய திரைப்படமாக கொடுத்திருக்கிறார் வாழை என்ற படைப்பின் மூலமாக. குறிப்பாக ஒரு சுயசரிதை சார்ந்த ஒரு படம் எப்படி எடுப்பாங்கன்னா, பெரும்பாலும் யாராவது ஒரு தலைவர்கள் வாழ்ந்திருப்பாங்க, அல்லது ஒரு மனிதர்கள் அல்லது ஒரு சாதனையாளர்கள், இவங்கள தான் பொதுவாக தமிழ் சினிமா இவங்களோட சுயசரிதை படமாக எடுப்பாங்க. அது சில புனைவுகள் இருக்கும், சில இடத்துல புனைவுகள் இல்லாமல் முழுக்க முழுக்க சில உண்மைகளாகவும் சில இடத்துல எடுத்திருப்பாங்க. அது வெகு சில இடம் தான். ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு இளம் இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு ஒரு 4வது படத்திலேயே என்னுடைய கதையை தான் நான் பண்ணுறேன், என் கதையை தான் நான் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லி வெளியிட்டு இருக்காங்க வாழை என்ற திரைப்படமாக. குறிப்பாக அவருடைய 8வது படிக்கும் பொழுது நிகழ்ந்த ஒரு சம்பவமாக திரைப்படத்தில் சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் தனக்கு தன்னுடைய தன் சார்ந்தவர்கள், தன் சமூகத்தார், தன்னை சுற்றியிருந்தவர்கள், இந்த சமூகம் எப்படி அவர் வழிநடத்தியது, தன்னுடைய கடினமான வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவருடைய பள்ளி படிப்பு எப்படி இருந்தது, பள்ளியில் அவர் என்னவா இருந்தார்ன்றதை ரொம்ப அழுத்தமாக ரொம்ப தெளிவாகவும் பதிவு செய்திருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ். குறிப்பாக இந்த வாழைப்படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாலா முதற்கொண்டு நிறைய பேர்லாம் அழுது மாரி செல்வராஜை முத்தமிட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். அப்படி என்னதான் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு சினிமாவில் போய் பார்த்தா நம்ம குறிப்பாங்க இந்த இடைவெளி காட்சி, பொதுவாக தமிழ் சினிமாவில் இடைவெளி காட்சினா என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, பயங்கரமான ட்விஸ்ட் இருந்தது, ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு சீன் இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இடைவெளியில் அட வச்சது வெகு சில படங்கள் தான். அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருக்குதுங்க. இடைவெளியிலே நம்ம கண்களை குளமாக்குகின்றார் இயக்குனர் மாரி செல்வராஜ். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு காட்சியை நம்ம எல்லாருக்குள்ளுமே கடத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த படத்தை ஒரு எளிய குடும்பத்திலிருந்து சென்ற பிள்ளைகள், அல்லது பெற்றோருடைய கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள், படிக்கும் பொழுதே கஷ்டப்பட்டு வளர்ந்த பிள்ளைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒவ்வொரு சீன்லுமே கண் கலங்குன்றதை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த கடினமான சூழல் வளரக்கூடிய சூழல் என்பது வெறும் தென் மாவட்டத்தை கொண்டு பொருந்தாது. வட மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டமான சூழலேருந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும் தான் எப்படியெல்லாம் படித்து வந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் இங்கே நான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறதும். அதே சமயம் குறிப்பாக ரொம்ப கஷ்டப்படுற பசங்க, ரொம்ப சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிற பசங்க படிக்கிறதுக்கு வராங்கன்னா அவங்களால பெருசாக படிக்கலாம் முடியாது, அவங்க ரொம்ப நாலேஜெல்லாம் இருக்க மாட்டான ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்தாகத்தை மாரி செல்வராஜ் சுக்குனராக உடைச்சிருக்காரு. ஏன்னா இதில் அவன் கிளாஸில் ஃபஸ்ட்டு ரேங்க்கு, ஃபஸ்ட் மார்க்கே மாரி செல்வராஜ் தான். ஏன்னா எப்பவுமே ஒடுக்கப்படுகின்ற வகுப்பை சார்ந்தவர்கள் அல்லது பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்களாம் பொதுவாக படிக்கிறதுக்கு அவ்வளோ ரொம்ப காம்படிஷன் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தனக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் படிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே சமயம் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தான் புள்ள படிக்கணுன்றதுல குறியாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க. இப்போ இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவம்ன்றதுனால குறிப்பாக வாழை என்ற டைட்டிலே வாழைத்தார் சுமக்கக்கூடியவர்களுடைய அந்த வாழ்வியல், குறிப்பாக அந்த பகுதி திருநெல்வேலி மாவட்டம் இந்த பகுதிகள்லாம் எப்படி இருந்திருக்கு, அந்த காலகட்டத்தில் குறிப்பாக எப்படி இருந்திருக்கு அப்படின்றத ரொம்ப பிரதிபலிச்சிருக்காங்க. படத்தினுடைய இறுதியிலே அந்த நடந்த சம்பவத்தை அதனுடைய பேப்பரோட டைட்டில் கார்டோடு போட்டு முடிக்கிறாங்க. அந்த உண்மை சம்பவத்தை உண்மையாகவே நெஞ்சம் நமக்கெல்லாம் பதைக்குது. அந்த காட்சிகளை அவ்வளோ அவ்வளோ உருக்கமாக அவ்வளோ ரியாலிட்டியாக வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நடிகர்களுமே ஒத்துழைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நடித்த அந்த 2 சிறுவர்களுமே அவங்களுடைய உறவினர்கள் சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார். கலையரசன் இருக்காங்க, திவ்யா துரைசாமி இருக்காங்க, மீதி கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்களுடைய ஊர் சார்ந்த மக்களாகவே சில பேர் இருக்கிறதா நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வாழ்வியில் புரிஞ்சுக்கிட்டு ஒரு படைப்புக்கு அவ்வளோ ஒரு உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இயக்குனர் பாலா முதற்கொண்டு நிறைய பேர் ஏன் அழுதுட்டு வந்தாங்க, முத்தமழையை ஏன் இயக்குனர் மாரி செல்வராஜ் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு மனுஷன் நம்ம உள்ளே போனவன்னு நம்மளை கட்டி போட்டு உட்கார வச்சு, இங்கே பாரு இதுதான் என் வாழ்வியல், இந்த மாதிரி சூழல் இருந்தாலும் நான் வந்திருக்கேன் நான், ஆனால் அதே டைம் நான் படிக்காமல் ஒன்றும் போயிடல, நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்றத
ரொம்ப தெளிவாக அந்த கருத்தை அந்த பெயினை நமக்குள்ளே வந்து ரொம்ப அருமையாக வந்து கடத்திருக்கிறாரு. அவருடைய அந்த பள்ளி பருவ காதல்லாம் வந்து டீச்சர் வரக்கூடிய காதல், நிறைய பேருக்கு வரக்கூடிய காதல், அதையுமே ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். ஏன்னா நல்லா படிக்கக்கூடிய பசங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கக்கூடிய பசங்க வந்து டீச்சருக்கு பிடிக்கும். அந்த டீச்சர் நேசிக்கிறதுனால அந்த டீச்சர் மேலே நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு வந்து அந்த வயசில் எல்லாருக்குமே ஏற்படும். அதுவுமே ரொம்ப அருமையாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து கொடுக்கணும், அது எங்களுடைய உரிமைன்றது ரொம்ப அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ். ஸோ இந்த வகையில் வாழைன்ற திரைப்படம் மிக நேர்த்தியான ஒரு படைப்பாக தமிழ் சினிமாவில் வந்து இருந்திருக்கின்றது. உண்மையாகவே அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இப்படி தான் பார்க்கணும். வாழை படத்தை முதல்ல பார்த்துட்டு, பரியேறும் பெருமாள் அடுத்ததாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கண்ணன், அதுக்கப்புறம் மாமன்னன். ஸோ நான் இப்படி பிரித்து பார்த்தேன்னா, தமிழ் சினிமாவில் எதற்காக மாரி செல்வராஜ் வந்தார், இங்கே என்ன விஷயம் பண்ணிகிட்ருக்காரு, குறிப்பாக இந்த தென் மாவட்டத்தினுடைய வாழ்வியலை, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் இது வரைக்கும் இவரை மாதிரி பேசுனவங்க யாருங்க? நிறைய பேர் தென் மாவட்டங்களில் எவ்வளோ படம் வந்திருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் ப்ரைடில் அந்த படங்கள்லாம் இருக்கும். ஆனால் இங்கே கேஸ்ட் ப்ரைடு இல்லாமல் நீ இவங்களெல்லாம் ஒடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி வச்சிருக்க இல்லையா, அந்த மக்களுடைய உண்மையான வாழ்வியலை அந்த சமூகத்திலேருந்து வந்த ஒருத்தர் எடுக்கிறதுலாம் வந்து அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. அதுவும் தமிழ் சினிமா மாதிரி ரொம்ப இறுக்கம் நிறைந்த ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு திரையுலகத்தில் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்களை எடுத்து இவ்வளோ தெளிவாக ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய அந்த திரை சார்ந்த அறிவு மாரி அவர்களும் ரொம்ப அதிகமாகவே இருக்கின்றது. இந்த திரைப்படம் உண்மையாகவே தமிழ் சினிமாவில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். உண்மையாக இதுக்கு பெரிய வணிக ரீதியான ஒரு ப்ரொமோஷன்லாம் எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் இருந்து நான் பார்க்கல. நான் நிறைய தேட்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படம் வந்ததுனால வந்து அந்த போட்டி போட்டுக்கொண்டு அந்த இடத்துல தான் வந்திருக்கு. ஆனால் நிறைய மக்கள் வந்து உண்மையாக இந்த படத்துக்கு அதிகமாக போவாங்க. எப்படி பரியேறும் பெருமாளில் ஸ்டார்டிங்கில் மக்கள் கம்மியாக அதிகமாக போனாங்களோ அந்த மாதிரி இந்த படம் வந்து பெரிய ஹீரோக்கள் இல்லை, பயங்கரமான பாட்டெலாம் போட்டு பயங்கரமாக ஹிட்டாகி அந்த மாதிரிலாம் இது பண்ணல, இசை வெளியிட்டா பெரிய அளவில் ஸ்டேடிட் அப்படிலாம் பண்ணல. ஏன்னா இதை அவருடைய சொந்த தயாரிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே கூட தன்னுடைய சுயசரிதையை இப்படி ஒரு அழகான நம்ம எல்லாம் ஆட்கொள்ளும் விதமான ஒரு திரைப்படைப்பில் வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் கொடுத்துருக்காருன்னா நம்ம வந்து அதை பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த ஒரு வாழ்வியலை நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக குடும்பத்தோடு போய் பார்க்க சொல்லி நான் வந்து விருப்பப்படுறேன். உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் பாருங்கள். ஏன்னா எத்தனை பிள்ளைகள் வந்து இந்த கல்விக்காக எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கும் பல இடத்துங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்குது. ஒரே அடியாக அப்படியே எங்கேயுமே வந்து குழந்தை தொழிலாளர்கள் இல்லை, எல்லாருமே டெய்லி ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க அப்படின்லாம் கிடையாது. இன்றைக்கும் பல இடங்களில் இதே தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அப்போது ஒரு கல்விக்காக இவ்வளோ தூரம் வந்து சிரமப்பட வேண்டிய அவசியத்தை மாரி செல்வராஜ் ரொம்ப அழகாக வந்து உணர்த்திருக்கின்றார். வாழை திரைப்படம் இந்திய சினிமாவில் மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கின்றது.